அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி, அதுவும் 20 அடி ஷிப்பிங் கண்டெய்னர்களை பயன்படுத்தி ஒரு சின்ன ஹோம் பண்ணால் எப்படி இருக்கும், அதாவது ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு சின்ன வடிவிலான ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த பதிவில் பார்த்தோம்னா, இந்த பதிவில் இருக்கிற இந்த கண்டெய்னர் டிசைனில் பார்த்தோம்னா டோட்டலாக ஒரு 4 20 அடி கண்டெய்னர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த டிசைனில் ஒரு 4 20 அடி கண்டெய்னர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்போது இந்த 20 அடி கண்டெய்னர் எல்லாமே பார்த்தோம்னா சென்டரில் ஒரு 2 20 அடி கண்டெய்னர், அது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு சென்டரில் இருக்க சைடு வாலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக நமக்கு 16 அடி அகலம் 20 அடி நீளம் அந்த அளவுக்கு இட வசதி இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற கண்டெய்னர், அந்த 2 கண்டெய்னரை பார்த்தோம்னா லிவிங் ஹால் வித் கிச்சன் அந்த வடிவில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட் சைடில் இருக்கிறது ஒரு கண்டெய்னர், டோட்டலாக அது அப்படியே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட அதை ஒரு செட்டப்பாக மாற்றியாச்சு. அதே போல் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து பண்ணியிருக்குது. இப்போது இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் டிசைனை டோட்டலாக ஒரு 4 கண்டெய்னரை பயன்படுத்தி நமக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் செட்டப் பண்ணால் நமக்கு இட வசதி வந்து எவ்வளவு இருக்கும், ரொம்ப குறுகலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற இடம் என்னென்னு பார்த்தோம்னா லிவிங் ஹாலு வித் கிச்சன் இதை மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 16 அடி அகலம் ப்ளஸ் ஒரு 20 அடி நீளம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு 10க்கு 10 ஒரு கிச்சன் வச்சாவே நமக்கு ஒரு பெரிய இட வசதியாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது நமக்கு லிவிங் ஹாலு வித் கிச்சன் வந்து ஒரு 16 அடி அகலம் ஒரு 20 அடி நீளம் வரும்பொழுது நமக்கு ஒரு தாராளமான இட வசதியை நமக்கு கொடுக்கும். அதே போல் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ஒவ்வொரு கண்டெய்னரும் வந்து வச்சுருக்குது. ஒரு கண்டெய்னரோட நீளம் பார்த்திங்கன்னா 20 அடி, அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி வரும். அதாவது ஒரு 8 அடி அகலத்தில் ஒரு ஓரமாக வந்து ஒரு பெட்டு போட்டால் கூட பெட்டோட நீளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 8 அடி வரும். ஸோ மிச்சம் 16 அடி நமக்கு இட வசதி இருக்குது. இந்த 16 அடி இட வசதியில் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கபோர்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு செட்டப்போ இல்லை ஒரு டேபிளோ கூட நம்மளால் வச்சுக்க முடியும். இப்போது இந்த கண்டெய்னரை வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 4 கண்டெய்னர் பயன்படுத்தி நம்ம ஹோம் பண்ணிட்டோம் அப்படிங்கும் பொழுது அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் அந்த சுற்று அளவில் இருக்கிற இடத்தையும் வந்து நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்தபடி நம்ம கிரில் ஒர்க்கோ இல்லை ஃபென்சிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டீல் ஷீட்டோ போட்டு கூட ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு நாம் அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த 20 அடி கண்டெய்னர்களை பயன்படுத்தி இது போல் ஒரு டிசைன் உள்ள ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 4 கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறோம். ஒரு கண்டெய்னர் வந்து ஒரு 15 to 20 வருஷம் பழைய கண்டெய்னர் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் மினிமம் 80,000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1,20,000 வரைக்கும் வாங்க முடியும். நம்ம ஒரு மினிமமான காஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஒரு வேளை கிடைக்குதுன்னு வச்சுட்டா கூட மொத்தமாக ஒரு 4 கண்டெய்னரோட ப்ரைஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு 3,20,000 வரும். ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஒரு 20,000 போட்டு எடுத்தால் கூட டோட்டலாக ஒரு 3,20,000 நம்மளால் கண்டெய்னர் எடுக்க முடியும். அதுக்கு மேலே உள்ளே இருக்கிற இந்த இன்டீரியர் ஒர்க்கு நமக்கு வேணுங்கிற மாதிரியான சில கஸ்டமைஸ் பார்ட்டிஷன், உள்ளே இருக்கிற பாத்ரூம் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னருக்கு அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் அப்படின்னு நம்ம வச்சா கூட டோட்டலாக வந்து ஒரு 4 கண்டெய்னருக்கு 4 லட்சம், டோட்டலாக ஒரு 3 + ஒரு 4 ஒரு 7. நமக்கு மேலே மற்றபடியான இந்த பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு 20% நம்ம எக்ஸஸாக வச்சா கூட டோட்டலாக நம்மளால் வந்து ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு இது போல் ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் நம்மளால் பண்ண முடியும். இந்த 8 லட்ச ரூபா ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கண்டெய்னரோட ப்ரைஸை பொறுத்து மாறுபடும். நீங்கள் எந்த மேனுஃபேக்சர்கிட்ட போனாலுமே அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ் எதை வச்சு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டெய்னரோட ப்ரைஸை பொறுத்து தான் இருக்கும். அவங்க கண்டெய்னர் மேனுஃபேக்சரர் வந்து டிப்போவில் எந்த அளவுக்கு கண்டெய்னரோட ப்ரைஸ் வச்சு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்.
வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா,